நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது ஒளிந்து போகாதபடிக்கு தேவன் அதை தூண்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஒருவருடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் கர்த்தரே, அவருடைய விசுவாசத்தை முடித்து வைப்பவரும் கர்த்தராகவே இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்து ஒளிந்து போய்விடக் கூடாது. இங்க கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட இந்த காட்டத்தி மலையை பார்த்து நீங்க அது பெயர்ந்து நீங்க நடுக்கடலுக்குள்ளே நடப்படுவாயாக என்று சொல்ல அது அப்படியே ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்ப ஆண்டவர் ஒரு மலையவே உங்க விசுவாசத்தினால தகர்க்க முடியும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். விசுவாசம்தான் நமக்கு ஆண்டவரோடு உள்ள உறவை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை விசுவாசித்து விசுவாசித்து நாம் நடக்க நடக்க அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். முதலாவது ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசித்து ஜெபிச்சிட்டோம்னா நம்மளுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம், அது கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துரும். எப்ப இந்த பூரணமான விசுவாசம் நமக்குள்ள வருதோ அப்ப அற்புதம் நடக்கும். இந்த விசுவாசத்தை நம்ம எப்பொழுதும் ஒளிந்து போகாதபடிக்கு நாம் காத்து கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்போம், இது எனக்கு கிடைக்கும், ஆண்டவர் எனக்கு இத செய்வாரு, ஆண்டவர் என்ன நல்லா நடத்துவாரு, ஆண்டவர் எனக்கு தீமை வரவிட மாட்டாரு, எல்லாம் ஆண்டவர் இடத்துல நம்ம விசுவாசிக்கணும். நான் என்னென்ன வேண்டனோ இதெல்லாம் எனக்கு செய்வாரு அப்படிங்கறத நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம விசுவாசிக்கதான் நம்ம அவரை நோக்கி முன்னேற முடியும். அவருக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவே அந்த முக்கியமா விசுவாசமாய் இருக்கிறது. அவரோட நம்ம கான்டாக்ட் பண்றது எப்படி அப்படின்னா விசுவாசம் இருந்தாதான் முடியும். எல்லா விதத்திலும் விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் இடத்துல நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரை ஒரு பக்கம் விசுவாசிக்கணும், இன்னொரு பக்கம் தேடணும். அந்த விசுவாசத்தோடு ஜெபிப்பது, அந்த விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது, அந்த விசுவாசத்தோடு நம்ம அவர் இடத்துல செய்வது. இது என்ன ஆக போகுது, இதனால என்ன அப்படின்னு நினைச்சு எதையும் செய்யக்கூடாது. நம்ம ஜெபிக்கிறதாகட்டும், ஒரு பாட்டு பாடுறதாகட்டும், ஆண்டவரை துதிக்கிறதாகட்டும், இதெல்லாம் செஞ்சு என்ன ஆக போகுது, இதெல்லாம் செஞ்சு என்ன கிடைக்க போகுது, அந்த மாதிரி அவிசுவாசமா நம்ம எதையுமே செய்யக்கூடாது. எதை செஞ்சாலும் நம்ம விசுவாசம் அதோட கூட இருக்கணும். அந்த விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்குள்ளே அற்புதங்கள் உண்டாகும். ஆண்டவர் விசுவாசிக்கிற இடத்துல அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நமக்குள் இருக்கும் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். பாருங்க, எத்தனையோ பேர் சொஸ்தமாக்கும் போது ஆண்டவர் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்றாரு. விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க எல்லாருமே ஆண்டவர் அந்த அளவுக்கு விசுவாசிச்சு வர்றாங்க. விசுவாசித்து அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவங்க 12 வருடமா அவங்க பெரும்பாடுள்ள அந்த வேதனையில இருந்துட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவரை விசுவாசித்து அவங்கள நினைச்சிட்டு அந்த மனசுல இருந்த அந்த எண்ணங்கள் விசுவாசத்தோடு கூடிய அந்த எண்ணங்களோடு அவங்க தொடும்போது ஆண்டவர் இடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அவர்களை சுகமாக்கிச்சு. அப்ப ஆண்டவர் திரும்பி பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்னார். அப்போ இதுதான் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ளது. நம்ம விசுவாசிக்கிறோம், ஆண்டவருடைய வல்லமையினாலே
நமக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் நிச்சயமா செய்வாருங்கிற அந்த உறுதியை நம்ம கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்கணும். ஆண்டவர் அஹ், செய்வாரா செய்ய மாட்டாரா, நம்ம நாள் போக போக நம்ம ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் போது நாள் போக போக நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் ஒருவேளை ஆண்டவருக்கு இது விருப்பம் இல்லையோ, ஒருவேளை ஆண்டவர் இதை அவருக்கு சித்தம் இல்லையோ, இல்ல ஆண்டவர் இந்த காரியத்துல நம்முடைய வார்த்தைகள் இன்னும் கவனிக்கப்படலையோ, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவில்லையோ, இப்படி பல காரியங்கள் நம்முடைய மனதை உருட்டி கொண்டே இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் அங்கே இல்லாம போயிடும். நம்ம சோர்வுக்குள்ளாக அதை நடத்தும். நம்முடைய விசுவாசத்துல குறைபாடு வந்துருச்சுன்னா நம்மை சோர்வுக்குள்ளாக்கிடும். ஜெபிக்க மனசு வராது, ஆண்டவருடைய வார்த்தை படிக்க மனசு வராது, பாடல்கள் பாட மனசு வராது. இந்த விசுவாசம் மட்டும் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஆனா பாருங்க, ஆண்டவருக்கு விசுவாசிக்கிறவங்க எப்பொழுதும் அவருக்குள்ள அனல் மூண்டவர்களாக இருப்பாங்க. எப்பொழுதும் உபவாசம் இருப்பதும், ஜெபிப்பதும், அவரை துதிப்பதும், அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பதும். அவங்க உலக பாடெல்லாம் அப்படியேதான் இருக்கும், ஆனா அவருக்குள்ள மகிழ்ந்திருப்பாங்க. அவருக்குள்ள மகிழ்ந்திருக்கும் போது இந்த உலக பாடுகள் ஒவ்வொன்னா அவங்களுக்கு காணாம போயிடும். அந்த உலக பாடுகள் அவர்களை மேற்கொள்ள முடியாது, அவர்களை சோர்வுக்குள்ளாக மாற்றவும் முடியாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது அவர் நம் இதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றி கொடுத்துருவார். நம்ம எது கேட்காது இருக்கும் போதே நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் தேவன் நடத்துவார். ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கணும். அவர்தான் நமக்கு விசுவாசத்தை கொடுப்பவரும் அதை முடிப்பவருமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். ஆண்டவரால எல்லாம் கூடும் என்பதை விசுவாசித்து அவரிடத்துல கேட்கணும். கேட்டா கொடுப்பவர் என்று விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தை எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று விசுவாசிக்கணும். ஆண்டவரை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருந்து அவரையே நம்பி இருக்கணும். உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற அந்த அவர்களை நீ பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் என்று தேவ வார்த்தையின்படியே தேவன் காத்து கொள்ளுவார். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? விசுவாசம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே? கடல்ல கப்பல்ல சீஷர்களும் ஆண்டவரும் போகும்போது, ஆண்டவர் நித்திரையாய் இருக்கும்போது கடல் கொந்தளித்து அலைகள்னால அந்த படகுகள் நிரம்பத்தக்கதான தண்ணீர்கள் அதை மூடும் போது சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி அவங்க அவங்களே இயேசுவின் நாமத்துல கட்டளையிட்டு இருந்தா அந்த அலைகள் கட்டுப்பட்டிருக்கும். அவங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் தேவன் கொடுத்துட்டார். அப்ப இவங்க என்ன செஞ்சணும், அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி ஆண்டவரை விசுவாசிச்சு இயேசுவின் நாமத்தினாலே நீ அடங்குவாயாகன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அலைகள் கட்டுப்பட்டு நின்றுருக்கும். ஆனா இவங்க அதை விசுவாசிக்கல, அந்த அதிகாரம் அவர் கொடுத்ததை விசுவாசிக்கல, அவருடைய நாமத்தை இன்னும் அவர்கள் விசுவாசிக்கல, அவர்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளல. அதனால ஆண்டவரிடத்துல ஆண்டவரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு அந்த கேள்வி கேட்கிறான். அப்ப ஆண்டவர் எழுந்திருந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்போ எல்லாம் அமைதலாய் மாறின. அப்போ சீசர்கள் அவரை இன்னும் சீசர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுடைய விசுவாசம் வளர்ந்தது. அப்போ
ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் செய்யறது எல்லாம் பார்த்து பார்த்து அவங்க விசுவாசம் அவர்களுக்குள்ளே உறுதிப்பட்டது. இப்ப ஆண்டவர் வந்து நிறைய இடங்கள்ல அவங்க விசுவாசத்தை வளர்த்தார். இப்ப நமக்கு வந்து ஆண்டவர் அது போலதான் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம். ஆண்டவர்கிட்ட எத்தனையோ காரியங்களை இதுவரைக்கும் அவர் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காரு. எத்தனையோ அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா வந்து இப்போ ஒரு விஷயத்துல நமக்கு லேட் ஆகுதுன்ன உடனே நம்ம ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டுறோம். அதுதான் வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயமா இருக்கிறது. இப்ப வந்து ஒரு விஷயம் பிரச்சனையா இருக்கு, இப்ப வந்து ஒண்ணு நடக்காம இருக்கு, இப்ப நம்முடைய காரியம் இப்படி இருக்கு அப்படின்னு ஒண்ணு ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை நம்ம தூக்கி எறிஞ்சிருது. இவ்வளவு நாள் ஆண்டவர் நடத்தலையா, இவ்வளவு நாள் அவர் கூட இருந்து நம்மளை பாதுகாக்கலையா, இவ்வளவு நாள் நம்ம கூப்பிட்ட போதெல்லாம் அவர் பதில் அளிக்கலையா, இப்ப ஏன் விசுவாசிக்காம இருக்கோம்? அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு. அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம வளர்ற நாம வந்து ஆண்டவரை வந்து உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதை உடையவர்களாக இருக்கணும். நம்முடைய விசுவாசமானது அவரை பற்றி இருக்கணும். எப்பொழுதும் அவரை நம் இதயத்துல வைத்திருந்து நாம் அவரை துதிப்பதும் அவரோடு உறவாடுவதும் அவரிடத்துல பேசுவதுமாக நாம் காணப்பட்டா ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பார். அதுல எந்த மாற்றம் கூட கிடையாது. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்த அவர் நாமத்தினால சொல்லி கேட்டுட்டீங்கன்னா நிச்சயமா அந்த விஷயத்துல விடுதலை உண்டு. அதுல எந்த மாற்றம் கூட கிடையாது. ஆண்டவர் நிச்சயம் செய்வார். அவர் வந்து கவனிக்காமல் எல்லாம் இருக்கவே மாட்டார். உங்க கண்ணீர் அவர் கணக்குல வச்சிருக்காருன்னா வச்சிருக்காருதான். நான் அழுகிறது மட்டும் அவருக்கு தெரியலையான்னு எல்லாம் நினைக்கவே வேண்டாம். ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியும். நம்ம விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். பார்த்தார்னா அவர் கணக்குல வச்சிருக்காரு. கணக்குல வச்சார்னா அதை தீர்க்கும் நாள் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் அற்புதமாய் அந்த காரியத்தை நமக்கு அதிசயத்தக்க விதமாய் அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தா கூட ஆண்டவருக்கு அது எளிது. ஆண்டவருக்கு வந்து நமக்கு இது முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து ஆண்டவருக்கு அது எளிதாய் கூடும். அவரால் எல்லாம் கூடும். அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாது எதுவுமே இல்லை. இந்த விசுவாசத்தை வந்து நம்ம அடிக்கடி நமக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பணும். ஆண்டவர் வந்து இதற்காக தான் உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா வந்து பல காரியங்கள் வந்து நம்ம ஜெபிக்கும் போது ஒரு விஷயத்துக்காக நம்ம பர்டிகுலரா ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை சாத்தான் கொண்டு வருவான். பர்டிகுலரா ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கும் போது அதற்கு எதிராக பல விஷயங்கள் நடக்கும். அதாவது நம்ம எதை நம்பி நம்ம விசுவாசித்து ஜெபிச்சோமோ அதுக்கு எதிராக சாத்தான் வந்து பல கிரியைகளை தூண்டி விடுவான். அப்ப வந்து அது எல்லாமே எதிராக நடக்கிறதாக தெரியும். என்ன ஜெபிச்சோம், என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பயங்கரமான எதிரான காரியங்கள் நடக்கும்போது மனம் சோர்ந்து போகும். அப்ப வந்து நம்ம அந்த விசுவாசத்தை மாத்திரம் விட்டுவிடக் கூடாது. என் தேவனிடத்துல சொல்லி இருக்கிறேன், எனக்கு ஜெயம் உண்டுங்கிறத முழுமையா விசுவாசிக்கணும். அப்ப வந்து அந்த ஆடிக்கொண்டிருக்கும் சாத்தான் வந்து ஆடி விட்டு சென்று விடுவான். அதுதான் அவனுடைய வேலையே. ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை கொண்டு வந்து அந்த பிரச்சனையை வந்து அதிகரிக்க செய்யறது. நம்ம ஜெபிக்கும் போது அதிகரிக்க செய்யறது. அப்படியாவது நம்ம விசுவாசம் நம்ம விட்டு போய்விடாதா அப்படின்னு சொல்லி சத்துருவானவன் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அப்படி மனிதர்களை வேதனைக்குள்ளாக்குறான். அப்போ சோர்ந்து போகட்டும், அவங்களுடைய விசுவாசம் அவங்கள விட்டு போயிடுச்சுன்னா கடவுள் அவங்க கிட்ட வரமாட்டாரு. அப்போ இந்த காரியத்துல அவங்களுக்கு அற்புதம் நடக்காது.
அவங்க இப்படியே சோர்வுக்குள்ள இருப்பாங்க, இப்படியே வேதனைக்குள்ள போயிருவாங்க, இப்படியே ஆண்டவரை விட்டு பிரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். அதை நாம் புரிந்தவர்களாக எந்த சோதனைகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை விடுவிப்பார் அப்படிங்கிற அந்த முழு விசுவாசத்தோடு நாம் தைரியமாய் நிற்கும்போது சத்துருவால நம்மை மேற்கொள்ள முடியாது. அவன் போராடி பார்த்துட்டு அவன் ஓடி போயிடுவான். அவனுக்கு ஜெயம் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துல வரமாட்டான். போராடி பார்ப்பான். ஆனா நம்முடைய விசுவாசத்தை எடுத்து போட அவன் போராடுவான். பாருங்க, வழி அருகே விழுந்த விதைகளை பறவைகள் பட்சித்து போட்டது. அந்த வார்த்தைகளை நம்ம மேலோட்டமா நம்ம விசுவாசம் மேலோட்டமா இருக்குமானா அந்த சத்துருவாகிய சாத்தான் அந்த விசுவாசத்தை எடுத்துட்டு போயிடுவான். அப்போ அந்த பறவைகள் பட்சித்து எடுத்துட்டு போற மாதிரி அந்த விதைக்கு ஒண்ணு இல்லாம போற மாதிரி நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் சாத்தான் தகர்க்க பண்றான். அதை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு, இவங்களுக்குள்ளதானே விசுவாசம் இருந்துட்டு இவ்வளவு இது பண்ணுது, அந்த விசுவாசத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா போதும், இவங்க ஒண்ணு இல்லாம ஆயிடுவாங்கன்னு நமக்கு காரியங்களை மாத்தி மாத்தி நடத்தி காமிக்கிறது. மாத்தி நம்ம இடிந்து நொறுங்கி சுக்கு நூறாய் நம் உள்ளம் உடையும் வரைக்கும் சாத்தான் நம்மை சோதிக்கிறான். ஆனா அது சோதனை தான் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இது சாத்தானால் உண்டானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து கொண்டு கர்த்தரை நாம் இறுக பிடித்து கொள்ளணும். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையும் நல்லது செய்யக்கூடியவரும் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்த ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நன்மையை மட்டும்தான் செய்வாரு, தீமை நம்ம மேல அணுக விட மாட்டாரு அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருந்து அந்த சத்துருவை நாம துரத்தி விடணும். சாத்தான் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம்ங்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் நம்ம உலகத்தையே ஜெயிக்க முடியும். விசுவாசம்ங்கிற ஒரு காரியத்தை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும், வெற்றியுள்ளதாய் மாறும், கர்த்தரிடத்துல நன்மையை பெற்று தரும். விசுவாசம் தான் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. ஆண்டவரோடு நமக்கு உள்ள உறவானது விசுவாசத்தில் தான் இருக்கிறது. அவரை நாம் நேசிக்கிறோம் சொல்றவங்க அவருக்கு பயந்து வாழும்போது நம்ம அவரை விசுவாசிச்சிட்டோம்னு அர்த்தம். அவருக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை தான் ஆண்டவர் மேலுள்ள நேசம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து நடக்கிறவர் தான் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறாங்க. அப்ப அவரை விசுவாசிச்சாதான் இது நடக்கும். இப்ப தப்பு செய்யறவங்க கடவுள் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த பயம் இருந்தாதான் அவங்க செய்ய மாட்டாங்க. கடவுள் ஐயோ நம்ம கடவுளுக்கு விரோதமா இந்த பாவம் செய்யறது எப்படி அப்படின்னு யோசிப்பு சொன்னது போல கர்த்தருக்கு கூட பயப்படாம நான் இந்த காரியத்தை செய்யறது எப்படி, ஒருவருக்கு எதிரான விஷயங்கள் செய்வாங்க. அப்போ ஐயோ நான் அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எப்ப வரும்? கடவுளுக்கு பயந்தா மட்டும்தான் வரும். ஆனா கடவுளுக்கு பயப்படாதவங்க பாருங்க, அவங்க தீமையை எளிதா செஞ்சிருவாங்க. தீமையை பொய் சொல்ல பயப்பட மாட்டாங்க, தீமை செய்ய பயப்பட மாட்டாங்க, மாற்றி மாற்றி பேசுறதுக்கு பயப்பட மாட்டாங்க, இங்கொன்றும் அங்கொன்றுமாய் பேச பயப்பட மாட்டாங்க. அப்படியெல்லாம் மாத்தி பேசும்போது கடவுள் கவனிச்சிட்டு இருக்காருங்கிற பயம் இருந்துச்சுன்னா அப்படி செய்யவே மாட்டாங்க. கடவுள் நம்ம கூட தான் இருந்து பார்த்துட்டு இருக்காருங்கிற அந்த ஒரு பயம், அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம தப்பே செய்ய மாட்டோம். அப்ப அந்த பயமும் அந்த விசுவாசம் நமக்குள்ள நிச்சயமா இருக்கணும். ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையை தூய்மையாக்கி நடத்தும்.
கர்த்தர் நம்மை எச்சரித்துக் கொண்டேதான் இருப்பார். ஒவ்வொரு இடத்திலையும் நாம் தவறி போகாதபடிக்கு நம்மை மேய்க்கிற நல்ல மேய்ப்பராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நல்ல ஆவியானவர் எங்களை பரிசுத்த பாதையிலே நடத்துவாராக என்று நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து அவர் கையில கொடுங்க. ஒவ்வொரு நாளும் அவர்தான் இதை நடத்தினார் என்று விசுவாசித்து நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கையில கொடுங்க, விசுவாசித்து நன்றி சொல்லுங்க. தேவன் நிச்சயமாய் அந்த காரியங்கள்ல அற்புதம் செய்வார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய நாமத்தினாலே ஏறெடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்களுக்கும் நிச்சயம் பதில் உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவரை விசுவாசித்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் ஜெயம் உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெயமுள்ள வாழ்க்கை நாம் வாழவே அவர் விரும்புகிறார். சாத்தான் கொடுக்கும் எந்த சோதனையிலும் நாம் தளர்ந்து போகவே கூடாது. அதனாலதான் ஆண்டவர் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த விசுவாசம்ங்கிற அந்த ஒரு காரியம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா அதை யாராலும் பெயர்த்தெடுத்து போடவே முடியாது. அந்த விசுவாசம் தான் நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார் என்ற அந்த நிச்சயம். அவர்களிடத்துல எல்லாம் உண்டு. அவர் கேட்கிற எல்லாருக்கும் அதை கொடுக்கிறார்ங்கிற அந்த நிச்சயம். அந்த வார்த்தையை தான் நம்ம விசுவாசிச்சு நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது அவர்கிட்ட அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நீங்க கேட்டா தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க கேட்கிற யாவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கீங்க. விசுவாசத்தோடு கேட்டா தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. என் நாமத்தினால கேட்டா தருவேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இடத்துல உறுதிப்படுத்தி நாம் அவர் இடத்துல கேட்கும் போது பாருங்க, அது அற்புதமாய் நடந்துடும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து அவர் இடத்துல செபிக்கும் போது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை நமக்கு கனப்படுத்துவார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லுவாரு. மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. ஆண்டவர் நம் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அற்புதமாய் நடத்துவார். அவை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.